காவியத்தில் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட வால்மீகி ராமாயணத்தை மேம்பத்தூர் நாராயண பட்டத்திரி சுமார் 20 ஸ்லோகங்களில் விவரித்துள்ளார். இது அவருடைய சமஸ்கிருத புலமையையும் அதன் மூலம் அவருடைய ஆழ்ந்த ஈடுபாட்டையும் விளக்குகிறது. நாராயணியும் குருவாயூரப்பனுக்கும் பட்டத்திரிக்கும் நடந்த உரையாடல் ஒரு சம்பாஷணை. ஒரு முதல் ஸ்லோகத்தில் தேவர்களெல்லாம் தசமுகனான ராவணன் கொடுமையை தாங்க மாட்டாமல் தசரதனத்தில் முறையிட, அதே நேரத்தில் கோசல தேசத்து ரிஷ்யசிங்க முனிவரிடம் சொல்லி உத்தர காமேஷ் யாகம் செய்து ஒரு தங்க குடத்தில் பாயசம் கிடைத்தது. அதன் தன் 3 பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் தசரதன். மூவரும் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனோடு நீயே ராமனாக அவதரித்தாய் அல்லவா கிருஷ்ணா என்று பட்டத்திரி வினாவுகிறார். 2வது ஸ்லோகத்தில் விஸ்வாமித்திரரும் தான் நடத்தும் யாகத்தை காப்பதற்காகவும் தந்தை சொன்ன சொல்லை காப்பதற்காகவும் கோதண்டம் தரித்த வில்லை எடுத்துக்கொண்டு நீயே லக்ஷ்மணனோடு காட்டு வழியில் புறப்பட்டாய். மூவருக்கும் வழியில் இடர்களை தவிர்ப்பதற்காக பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்றுக் கொடுத்து முனிவரின் ஆணையின் பேரில் தாடகை வதம் செய்து சித்தாசிரமம் சென்றாயே கிருஷ்ணா என்று பட்டத்திரி கேட்கிறார். 3வது ஸ்லோகத்தில் மாரிசனை ஓடவிட்டு மற்ற ராட்சசர்களை கொண்டு தன் பாத தூளிப்பட்டு அகல்யா சாபமோஷனம் அடைய தலையில் சந்திரனை சூடிய சிவபெருமானின் சிவதனுசை முறித்து சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய சீதா தேவியை மணமுடித்து மற்ற தம்பிகளும் தன் மனைவிமார்களுடன் அயோத்தி திரும்பினாயா கிருஷ்ணா. இதில் சீதா கல்யாணம் முடியப்பட்டது. 4வது ஸ்லோகத்தில் கோபத்தினால் பரசுராமர் தன்னுடைய விஷ்ணு தனுசை ராமருக்கு கொடுக்க அயோத்தி நோக்கி சென்றார். அங்கே பரதனும் சத்ருகனும் தன் மாமன் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அப்போது உன்னுடைய தந்தையான தசரதன் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை செய்ய கேகேய தேசத்து புத்திரியான கைகேயி அதை தடுத்தாள். அப்படித்தானே கிருஷ்ணா என்று பட்டத்திரி கேட்கிறார். 5வது ஸ்லோகத்தில் அப்பாவின் ஆணையை காப்பாற்ற உன் தம்பியுடனும் மனைவியுடனும் வனத்துக்கு புறப்பட்டாய். வழியில் ஊரில் உள்ளவர்களை தடுக்க நீ கொஞ்ச தூரம் திரும்பி வருவது போல வந்து திசை மாறி முகன் இருப்பிடம் சென்று ஜடாமுடியிடம் மரபுரி தரித்து படகில் கங்கையை தாண்டி பரத்வாஜ முனியை வணங்கி கிரி சிரேஷ்டமான சித்திரக்கூடம் வந்திருந்தாய் என்றார் கிருஷ்ணா என்கிறார். தன் 6வது ஸ்லோகத்தில் தன் தந்தையின் மரணச் செய்தி அறிந்து அவனுக்கு தர்ப்பணாதிகள் செய்து பரதனுக்கு பாதுகாப்பு பட்டாபிஷேகம் செய்வித்து அத்ரி மகரிஷியை நமஸ்கரித்து விபுலமான தண்டகா வனத்துக்கு கடந்து விராடன் என்ற அசுரனை வதம் செய்து சாரபங்க மகரிஷி மோட்சம் அடைவதையும் பார்த்தாய் அல்லவா கிருஷ்ணா. 7வது ஸ்லோகத்தில் அகஸ்தியரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்ற ரிஷிகளை திருப்திப்படுவதற்காக அசுரர்களை கொள்வேன் என்று சத்தியம் செய்து திவ்யமான பிரம்மாசுரம் மற்ற பிற அஸ்திரங்களை கொடுக்க அதையும் பெற்றுக்கொண்டு போகிற வழியில் அப்பாவின் நண்பனான ஜடாவியை பார்த்து கோதாவரி நதி தீரத்தில் 5 வருஷம் சேர்ந்த பஞ்சவடி தீரத்தில் உன் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்தாயே கிருஷ்ணா. 8வது ஸ்லோகத்தில் காமவசப்பட்ட சூர்பனகை சுமித்திரையின் பிள்ளையான லக்ஷ்மணன் மூக்கை அறுத்து நேர யுத்த பூமிக்கு சென்று கரன், தூஷணன், திருசிரஸ் என்ற அசுரர்களை கொண்டு வலிமையை குறையாத கிருஷ்ணா நீதானே அப்படி செய்தாய். 9வது ஸ்லோகத்தில் ராவணன் மாரிசன் என்ற மாயமானே அனுப்ப கிருஷ்ணா நீ அம்பை விட்டு கொல்ல அந்த மாரிசன் போட்ட சப்தத்தால் ராமனுக்கு என்னவோ என்று சீதை லக்ஷ்மணனை அனுப்ப அந்த நேரத்தில் ராவணன் சீதையை அபகரிக்க சீதையை இழந்த துக்கம் இருந்தாலும் ராவணனை கொல்ல உன் சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று மகிழ்ச்சி அடைந்தாயா கிருஷ்ணா. அடுத்தாவது 10வது ஸ்லோகத்தில் தசமுகன் ஜடாயுவை கொன்று அந்த ஜடாயுவின் பித்திருக்காரங்களை முடித்து வழியில் கம்பந்தன் என்ற அசுரனை கொண்டு சபரிக்கு மோட்சம் கொடுத்து பம்பா நதியில் நீ சந்தோஷமாக இருந்தாயே கிருஷ்ணா என்று பட்டத்திரி கேட்க கிருஷ்ணன் தலையசித்தார். இவ்வாறாக பட்டத்திரிக்கும் குருவாயூரப்பனுக்கும் நடந்த சம்பாஷணை மூலம் முழு ராமாயணத்தை பட்டத்திரி ஒரு 10 செய்யுளில் பாதி ராமாயணத்தை
முடித்தார். இன்னும் பாதி ராமாயணம் அடுத்த தசகத்தில் வரும். பார்க்கலாமா?